கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, பலிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே முக்கியம். மார்க்கின் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31 இருந்து 34 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து நேற்று பார்த்தோம் இல்லையா, பிரதான கற்பனை என்னன்னு குறித்து பதில் சொன்னாங்கன்ட்டு. உடனே அந்த வேத பாரகன் சொன்னது என்னன்னா, சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொருவரும் இல்லை. முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறணும். அது போல தன்னிடத்தில் அன்பு கூறுறது போல பிறந்தில் அன்பு கூறுகிறதே சர்வாங்க தகன பலிகள் போன்ற முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, அவன் விவேகமா உத்தரவு சொன்னதை பார்த்து ஏசு கிறிஸ்து சொன்னாங்க, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்லன்ட்டு. அதுக்கப்புறம் யாரும் ஏசு கிறிஸ்து கிட்ட கேள்வி கேட்க துணியலாம். அப்ப இதுல நம்ம கற்றுக்கொள்கிறது என்னன்னா, நம்ம என்னதான் பலி செலுத்தினாலும் என்னதான் காணிக்க கொடுத்தாலும் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது தான் காரியம். அப்போ என்ன, தேவ முழு மரணத்தோடு அன்பு கூறணும். நம்ம நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும். நம்ம மற்றதெல்லாம் செய்துட்டு காணிக்க கொடுத்துட்டு அன்னதானம் பண்ணிட்டு அன்பு இல்லைன்னா அவருக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால அன்புள்ளவர்களாயிருங்க, யார்கிட்ட? தேவனிடத்திலையும் பிறர்கிட்டையும். இதுவே இன்றைய செய்தி. எங்களாகட்டும்.